இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரித்திகாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்தாலே போதும். ஆனா அதுக்கு முன்னாடி என் கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் இல்ல. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், என்னால எந்த தடையும் வராது. சொல்லிட்டேன், ஆனா உன்னை எப்படி நான் நம்புறது? எங்க அம்மா மேல சத்தியம் சித்தி. ரித்திகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சித்தி. சரி, கடைசியா உன்னை ஒரு வாட்டி நான் நம்புறேன். ஆனா செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ, அப்புறம் யார் தடுத்தாலும் நாங்க இங்க இருக்க மாட்டோம். அதை இப்பவே சொல்லிடுறேன். வாடி. சொல்லுங்க அக்கா. ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து 25 lakhs எடுத்தியா? சொல்லு, எடுத்தியா? ஆமாக்கா. எதுக்காக எடுத்த? கேக்குறாங்களே, சொல்லு சாமி. உன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ அவசரம்னு எடுத்தியே, அத சொல்லு. ஏய், அவனை கேட்டா நீ ஏன் பதில் சொல்ற? கொஞ்சம் அமைதியா இரு, அவனே பதில் சொல்லட்டும். ஏய், அக்கா கேக்குறால, பதில் சொல்லு. அதான்ப்பா, அம்மா சொன்னாங்கல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால தான்ப்பா எடுத்தேன். உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு. அக்கா, ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். ஸ்விட்ச் ஆஃப்க்கா. அது அவன் ஃப்ரெண்டு எங்க இருக்கானோ என்னமோ, அதான் போன் ஆஃப்னு வருது. அவன் நல்லதுக்கு தானே பணம் எடுத்திருக்கான், அதுக்கு போய் ஏதோ பணத்தை திருடின மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப பிரச்சனை பணத்தை பத்தி இல்ல சித்தி, எப்பவுமே தப்பு நடந்துட கூடாதுன்னு தான். நீ தப்பான வழியில பணத்தை யூஸ் பண்ணிருந்தா இப்படி நான் சொன்ன உடனே நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டேன். அதனாலதான் நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ சொல்லாம பண்ணது தப்புதான். இனிமே அப்படி பண்ணாத. சரிக்கா. ஹலோ. என்னடா 50 லட்சத்துக்கு 25 தான் வந்திருக்கு, மீதி 25 எங்க? இங்க பாரு வருமா, என்னால இவ்வளவுதான் ரெடி பண்ண முடிஞ்சது. இவ்வளவு லட்சத்துக்கு கேட்டா ஏய், என்னமோ நான் உங்ககிட்ட கடன் வாங்கின மாதிரி பேசுற. இது நீ எனக்கு தர வேண்டியது, அதுவும் கடன் கூட இல்ல. நீ தப்பு செஞ்சதுக்கு நான் உனக்கு தர தண்டனை. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இரு, நான் உன்னை நேர்ல வந்து பாக்குறேன். See you soon. ஹலோ ஹலோ. என் சித்தி மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு என் மேல தானே. யாருக்கா இருந்தாலும் அப்படி பண்ணா கோவம் வரதானே செய்யும். அதுவும் இல்லாம எங்க சித்தி அப்படி திட்டினது நல்லதுதான். ஏன்னா அவங்க மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப ஓப்பன் டைப். அதனாலதான் அப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்களே தவிர மத்தபடி அவங்க நல்லவங்க தான். யாரு அவங்க? நல்லவங்களா? மேடம், நல்லவங்களா இருக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது. எப்படா காரணம் கிடைக்கும் இவள கரிச்சு கொட்டலான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்றீங்க. நீங்க யாரு மேடம்? அண்டர் கவர் போலீஸ், நீங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அது மட்டுமா? டிபார்ட்மெண்ட்ல இருக்க என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க தான் மேடம் இன்ஸ்பிரேஷன். இப்படிப்பட்ட உனக்கு அந்த திட்டெல்லாம் தேவையா? உன்னை உன் சித்தி திட்டத பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கண் எடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு சுற்றலாம் போல இருக்கும். நீங்க 3 பேரும் ஃபன் பண்றதுக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சனா? நீங்க சொல்ற மாதிரி நான் வெளிய அண்டர் கவர் போலீஸாவும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாவும் இருக்கலாம். எங்க வீட்ல நான் என் அப்பாவுக்கு ஒரு நல்ல மகளாவும்
எங்க பாட்டிக்கு ஒரு நல்ல பேத்தியாவும் என் சித்திக்கு உதவி பண்ற ஒரு நல்ல பொண்ணாவும் என் தங்கச்சிங்களுக்கு பாசமான அக்காவாவும் எங்க அத்தைக்கு நல்ல மருமகளாவும் இருக்கவும் தான் நான் ஆசைப்படுறேன். ஹா, இந்த போலீஸ் வேலை எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் என் குடும்பமும் எனக்கு முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். அதுக்காக இல்ல பைரவி, என் சித்திக்கு உண்மையாவே என் மேல கோவம் இல்ல. அவங்களோட கோவம் எங்க அம்மா மேலதான். அவங்களாலதான் எங்க குடும்பம் அவமானப்பட்டதா எங்க சித்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த கோவத்தை தான் அவங்க என் மேல காட்டிட்டு இருக்காங்க. என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு நாள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அப்ப என்னையும் அவங்க பொண்ணா நினைச்சு என் மேல பாசத்தை காட்டுவாங்க. கண்டிப்பா அது நடக்கும் மேடம். என்னாச்சு சீனியர்? அது கபிலன் தானே? நான் எல்லா மூவியும் ஓடிடிலே பூ. ஏய் ஏய், எப்படி இருக்க? எப்படி இருக்கு? ஹாய். எப்படி இருக்க? அவனை பார்க்கும்போது ஜாலியா இருக்கான் போல. போலாம் சீனியர், ஏன் என்னாச்சு? போலாம் வாங்க. ஆமா, அப்ப பார்த்தோம். நாங்க பாத்துக்கோங்களா? வாங்க. இல்ல இல்ல. இந்த பூனை பம்புறத பார்த்தா அடுத்து எப்ப ஓட போகுதுன்னு தெரியலையே. இதுக்கப்புறமும் அவ ஓடுனா அவ்வளவுதான், கால்கள் உடைக்கப்படும். இவ்வளவு பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு, ஏன்னு தெரியல. எனக்கும் அப்படிதான் இருக்கு ரித்திகா. இப்ப பாரு. என்ன அயலி, என்னடா இது? நாம இருக்கும்போது நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றாங்களேன்னு வருத்தமா இருக்கா? இல்ல ரித்திகா. பொய் சொல்லாத, உன் மூஞ்சிய பார்த்தாலே 300 கிலோ பொறாம தெரியுது. என்ன பண்றது, உங்க அம்மா பண்ணி வச்சுட்டு போன பாவம் அப்படி. தீப்தி, ஏய், என்ன என்ன சவுண்ட் விடுற?